வெல்கம் டு டெக்னோ கார்த்தி. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்ட்ராய்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி உங்களுடைய ஓன் எமோஜியை கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள பார்க்க நீங்கள் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா கீழே ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஓன் எமோஜி அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து நிறைய ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. உங்களுடைய ஓன் எமோஜியை கிரியேட் பண்ணி நீங்கள் வந்து அந்த ஆப்பில் ஒருத்தர் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியும். அந்த ஆப்லையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். அந்த ஆப்பில் வந்து நீங்கள் வந்து ஸ்டைல் பண்ணிக்கலாம். லைக் ஸ்னாப் சாட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஸ்னாப் சாட்டில் வந்து நீங்கள் ட்ரெஸ் போட்டுக்கலாம், அதுக்கு கிளாஸஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே பார்த்துக்கலாம் ஹேஷ்டேக்ஸ். பட் நீங்கள் அதை மாற்றினீங்க அப்படின்னா அந்த எமோஜி அப்படிங்கிறத உங்களால் அந்த ஆப்பில் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியுமே தவிர மற்ற ஆப்பில் தான் வாட்ஸ்அப்லையோ இல்லை அப்படிங்கிறப்ப இன்ஸ்டாகிராமில் யூஸ் பண்ண முடியுமா தெரியல. உங்களால் வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியாது. வாட்ஸ்அப் அப்படிங்கிறதோட நீங்கள் எந்த டெக்ஸ்ட்டாக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் யூஸ் பண்ண முடியும். எதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுறது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எமோஜியை மற்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ண முடியும். எமோஜி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் எமோஜி மாதிரி சென்ட் ஆகாது, ஸ்டிக்கர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஆகும். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆப் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். என்ன அப்படின்னா GBoard அப்படிங்கிற ஒரு ஆப் யூஸ் பண்ணுவோம். GBoard அப்படின்னா கூகுள் கீபோர்டு அப்படின்ற ஒரு ஆப்பு. ஸோ இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் இருக்கும். நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஓகே, இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கீபோர்டு ஆப் தான். லைக் வந்து கூகுள் இண்டி கீபோர்டில் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தெரியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கீபோர்டு ஆப்பு. ஸோ இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி அந்த கீபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எனேபிள் பண்ணிக்கணும். செட்டிங்ஸில் எனேபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் இன்புட் மெத்தட் அந்த மாதிரி வரும். ஸோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் GBoard வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணிக்கணும். அதாவது உங்கள் கீபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா மாறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு வாட்ஸ்அப் குரூப்போ இல்லை அப்படிங்கிறப்ப ஏதாச்சும் ஒரு டெக்ஸ்ட்டோ இல்லை அப்படிங்கிறப்ப நோட்ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுற விஷயத்தையும் ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் வாட்ஸ்அப்பே ஓப்பன் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்பில் ஏதாச்சும் ஒரு குரூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் குரூப் அப்படிங்கிறத நீங்கள் எதை வேணால் ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய கீபோர்டை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஸ்டிக்கர்ஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டிக்கர்ஸ் மாதிரி இருக்கிற ஆப்ஷனை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முதல் ஆப்ஷன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஆப்ஷன் ஒரு ஆட் சிம்பிள் மாதிரி ப்ளஸ் சிம்பிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ப்ளஸ் சிம்பிள் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். ப்ளஸ் சிம்பிளை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் யுவர் ஓன் மினி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இல்லை அப்படின்னா கிரியேட் யுவர் மினிஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஆக்சுவலி என்னன்னா இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஒரு டைம் தான் கிடைக்கும். நீங்கள் அந்த ஆப்பை ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு டைம் தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கிரியேட் யுவர் மினி வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கேமரா ஓப்பன் ஆகும். அதாவது உங்களுடைய ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் அளவு பர்மிஷன் அளவு கொடுத்துட்டு நீங்கள் உங்கள் ஃபேஸை வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்துக்கணும். ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் அது வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகும். என்னன்னா அது மினி அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகும். கிரியேட் ஆனதுக்கப்புறம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 எமோஜிக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். ஸோ அந்த 3 எமோஜியில் நீங்கள் எதை வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் என்னன்னா அதோடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாமே வரும். ரியாக்ஷன்ஸ் வந்ததுக்கப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ப்ளஸ் மாதிரி ஒரு ஆப்ஷனும் இல்லை எடிட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அந்த எமோஜிக்கு உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஸ்டைல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ், அதுக்கப்புறம் வந்து பியர்டு, ட்ரெஸ் போட தெரியுமா தெரியல, நீங்கள் ஒரு பியர்ட், அதுக்கப்புறம் ஐ ஸ்டைல், அதுக்கப்புறம் ஃபேஸு, மற்ற கலர் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கடைசியில் சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் சேவ் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா அந்த எமோஜி அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கீபோர்டில் ஆட் ஆயிடும். நார்மல் ஸ்டிக்கர்ஸோட போய் சேர்ந்து ஆட் ஆயிடும். அப்போ நீங்கள் வந்து அதாவது நீங்கள் வந்து GBoard யூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த ஸ்டிக்கர் இருக்குமே தவிர மற்ற கீபோர்ட்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டிக்கர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ இப்போதைக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எமோஜி கிரியேட் பண்ணியாச்சு இல்லையா? ஸோ எமோஜி கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் யாருக்கு வேணால் சென்ட் பண்ணிக்கலாம். எந்த ரியாக்ஷன் அதில் பொறுத்தவரைக்கும் தான் அது கொடுத்துருக்க ரியாக்ஷன் தான் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ண முடியும். அது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த எமோஜி யாருக்கு வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் அந்த ஆப்பை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எமோஜி நல்லா இல்லை, உங்களுக்கு வேற ஒன்று கிரியேட் பண்ணணும் அப்படின்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ண முடியாது. வேற ஒன்று கிரியேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு பிட் எமோஜி அப்படிங்கிற ஒரு ஆப் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படும். ஏன் அப்படின்னா கிரியேட் யுவர் மினிஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஒரு டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் இன்ஸ்டால் பண்ணப்போ மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் யுவர் மினிஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் அந்த ஆப்ஷன் இருக்காது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் வந்து ஒரு எமோஜி தேவை, வேற ஒரு எமோஜி வேற ஒரு ஸ்டிக்கரோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் திருப்பி அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் யுவர் ஓன் எமோஜி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிட் எமோஜி அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆப்பையும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா போய் கிரியேட் பண்ணிக்கலாம் வேற எமோஜியை. இல்லைனா நீங்கள் திருப்பி இந்த ஆப்பை ரீஇன்ஸ்டால் பண்ணி திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுற மூலியமா உங்களால் ஒரு எமோஜியை கிரியேட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ண முடியும். ஸோ இது வந்து வாட்ஸ்அப்பில் மட்டும் சென்ட் பண்ண முடியும் அப்படின்னா தெரியல. நீங்கள் வந்து சென்ட் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். அந்த கீபோர்டு இருக்கிற வரையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் அது எல்லா ஆப்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியும். பட் சில ஆப்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீபோர்டு சப்போர்ட்டும் ஆகாது. அதாவது சப்போர்ட் ஆகாது மீன்ஸ் அந்த ஸ்டிக்கர் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஆகாது. ஒரு லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் தேவைப்படுது அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோடும் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ அவ்வளோதான்.
வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா கீழே லைக் பட்டன் உடனே கிளிக் பண்ணிவிட்டு என்னோட அடுத்த வீடியோ பார்க்க நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க.